அந்த சபைக்கு வேதாகமத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சபை அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லும்போது அதாவது இன்னொரு இடத்துல சொல்லும்போது அதை ஒரு குழுவாக சபையார் அப்படின்னு, சபை ஒருமை, சபையார் அப்படிங்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது அங்கே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு இன்னொரு பேரும் சேர்த்து கொடுக்கப்படுது. அது என்னன்னு கேட்டால் மணவாட்டி அப்படின்னு. சபைக்கு இன்னொரு பேரை அவர் சூட்டுறாரு, மணவாட்டி அப்படின்னு. அல்லேலூயா. அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, சபை, ஆலயம், மணவாட்டி. அப்போ மூணுமே ஒன்று தான். மணவாட்டி அப்படின்னு சொன்னால் அது கிறிஸ்துவனுடைய மணவாட்டி ஆகிய திருச்சபை. சபைன்னு சொன்னாலும் அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆலயம் என்று சொன்னாலும் அது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. ஆனால் இந்த மணவாட்டிங்கிறவா இன்னொரு பங்கு மேலே போயிடுறார். இன்னொரு பங்கு மேலே போயிடுறா. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஆலயத்துக்கும் சபைக்கும் மணவாட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். கவனிங்க, சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு, ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. ஆனால் மணவாட்டி மணவாளனோட வாசம் பண்ணுவாள். அல்லேலூயா. ஆமாம், மணவாட்டி மணவாளனோட வாசம் பண்ணுவாள். அதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ இந்த சபை என்று சொல்லும்போது கிரேக்கத்தில் நம்ம பார்க்கும்போது கிரேக்கத்தில் எக்லீசியா என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சர்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எக்லீசியா என்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்லீசியா என்று சொல்ல போனால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்றால் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இருந்திருக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி வெளியே அழைக்கப்படுகிறதுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு முன்னாடி ஒரு உள்ளே இருந்தால் தான் வெளியில் வர முடியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ எம்டி கிரவுண்டாக இருக்குது. அந்த எம்டி கிரவுண்டுக்குள்ளே நானும் நின்றுட்டு நீங்களும் இருந்துட்டு வெளியே வான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதே தான் அந்த கிரவுண்டுக்கு வெளியில் இருந்து அந்த காம்பவுண்டு வாழை தாண்டி நாம் பார்த்து வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு லாஜிக் இருக்குது. அப்போது அதே மாதிரி தான் நான் வெளியே வருகிறதுக்கு முன்பாக எதற்கு உள்ளேயோ நான் இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது எதற்குள்ளே இருந்தேன் அப்படி சொல்லும்போது அங்கே எபேசியர்கள் நிருபத்தில் அவர் சொல்லும்போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தேன். அந்த பாவத்தினால நான் என்ன பண்ணியிருந்தேன்? செத்து போயிருந்தேன். அக்கிரமத்தினால செத்து போயிருந்தேன். அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு, ஏசாயா புத்தகத்தில் சொல்கிறது இல்லையா, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொன்னது போல அவருடைய சத்தம் எனக்கு வந்தது, வெளியே வா என்று சொன்னது. அந்த இடத்துல அவர் குரல் எப்படி மரித்து போன லாசருவே வெளியே வா என்று அழைத்த அந்த குரல் போல உங்களையே என்னையும் அவர் அழைத்தார். நாம் வெளியே வந்தோம். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நாம் வெளியே அழைக்கப்பட்டோம். மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்ல போனால் வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் சொல்லும்போது உபத்திரவத்தின் குகையில் இருந்தோமா. நமக்கு நேரம் இல்லாதனால கடகடன்னு சொல்லிடுறேன். உபத்திரவத்தின் குகையில் இருந்தீர்கள் அப்படிங்க. ஃபஸ்ட்டு மரித்து போயிருந்தோம், பாவத்தில் மரித்து போயிருந்தோம். சிலர் நல்ல வாழ்க்கை,
நான் என்னது யாருக்கு கெடுதல் பண்ணாமல், யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல மனுஷங்களாக இருந்திருப்போம். ஆனால் நம்மளும் உள்ளே வந்திருக்கிறோம். எப்படி வந்தோம் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் பல பாடு, துன்பம், துரோகம், வேதனை, கஷ்டம், கண்ணீர், அழுக, புலம்பல், வருத்தம், பசி, எல்லாவற்றையும் நம்பினவர்கள் கைவிடுகிறது, எல்லாத்தையும் தாண்டி 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 அப்படியே இருதயம் உடைஞ்சி ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது, என்ன வாழ்க்கை இது, ஏன் பிறந்தோம், ஏன் நம்ம அம்மா நம்மளை பெற்றாங்க, ஏன் வளர்த்தாங்க, நிம்மதி இல்லையே அப்படின்னு அனுதினமும் புலம்பி கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் இருந்து தேவன் உங்களை என்னை அழைத்தார். அல்லேலூயா. அவர் உபத்திரவத்தின் குகையில் இருந்து அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மையும், உபத்திரவத்தின் குகையில் இருந்த நம்மையும் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அந்தகாரமாய் இருந்தீர்கள், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, அந்தகாரமாய் இருந்தீர்களா? அந்தகாரமான என்ன? ஆடு கொலை செய்ய கொண்டு போகப்படுகிறது. அதற்கு முன்னாடி அந்த ஆட்டு வியாபாரி என்ன பண்ணுவான்னு கேட்டால், நம்ம வீட்டுக்கு ஆட்டு வியாபாரி வருவார். முன்னாடி அந்த ஆடை என்ன பண்ணுவார்னா கட்டி கொண்டு போவார். அது கட்டி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம வீட்டில் ஒரு பூவரச மரம் உண்டு, அதுலேருந்து கொலைகளை உடைப்பார். பார்த்துங்க, உடைச்சி அந்த ஆடை என்ன பண்ணுவார், அப்படியே அதுக்கு என்ன பண்ண காட்டி அப்படியே வெளியே கூட்டி போயிடுவார். பார்த்துக்கங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அங்கே போய் குதவலை அறுத்துருவாங்க. அங்கே போய் என்ன பண்ணிடும், கசாப் கடைக்கு போயிடும், இல்லைன்னா வேறு எங்கேயோ என்ன பண்ணப்படும், விற்கப்பட்டு விடும். அப்படி தான் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அது விதி, அது தலை விதி, அது அப்படி எழுதப்பட்டுருச்சு, அது அப்படி அமைஞ்சிருச்சு. எங்கள் அம்மா என்னை பெற்ற நேரம், அந்த நாள், அந்த நட்சத்திரம், அது இதுன்னு என்ன பண்ணுறது, கண்மூடித்தனமாக ஒரு இருளான வாழ்க்கையில், காரிருள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியானவர் உங்களை என்ன பயல் காட்டி அழைத்தார். அல்லேலூயா. அவர் அழைத்தார், அவர் பின்னாடி வந்துட்டோம். எப்படி தாயின் கருவறையில் இருந்து குழந்தை வெளியில் வருகிறது போல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த நீங்கள் நான், அவர் நம்மளை அழைக்கும் போது அந்த குழந்தை எப்படி புதிதாக பிறந்து வெளியில் வருகிறதோ, அதே போல் இந்த உலகத்தினுடைய கேடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பாவங்களுக்கும் பாடுகளுக்கும் டாட்டா சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். அல்லேலூயா. நம்மை அவர் வெளியே அழைத்தார். அன்பானவர்களே, வெளியே அழைத்தவர் சும்மா இருக்கலை. அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வார்த்தை இன்னைக்கு ஆதி நாட்களில் ஆலயமாக இருந்தது, சபை ஆலயமாக இருந்தது. ஆனால் அந்த சபையில் கர்த்தர் வாசம் பண்ணார். உண்மை தானே? அந்த சபையில் கர்த்தர் வாசம் பண்ணார். அதனால தான் அது ஆலயமாக இருந்தது. அது ஆலயமாக இருந்தது. ஒருவேளை கர்த்தர் அந்த சபையில் அந்த ஆலயத்தில் வாசம் பண்ணலன்னு சொன்னால் என்ன ஆகிருக்கும்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ இந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு இல்லையா? இதே இதில் இந்த சபையில் கர்த்தர் வாசம் பண்ணுறாரு. இந்த சபையில் ஒருவேளை கர்த்தர் வாசம் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? இது என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். குடோனா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒரு எம்டியான ஒரு பிளேஸாக இருக்கும், அல்லது இருள் மண்டிய இடமா இருக்கும். அங்கே கர்த்தர் வாசம் பண்ணினதினாலே அது ஆலயமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வெளியே அழைத்தார். அழைத்துட்டு அப்படியே அவர் விட்டுறல. அவர் என்ன பண்ணார்னு சொன்னால், அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். அல்லேலூயா.
நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணி நம்மிலே தங்கி நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அன்பானவர்களே, இது ஆலயம்தான். ஆனால் அதை காட்டிலும் இன்னொரு விஷயம் இருக்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இது ஒரு வகையான ஆலயம். இப்போ இந்த சபைக்கு உள்ள, அதாவது இப்போ நீங்களே அந்த ஆலயங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த சபைக்குள்ள வாரீங்க, நான் வாரேன், நீங்கள் வாரீங்க, எல்லாரும் வாரோம், எல்லாருமே ஆலயமாக இருக்கிறோம் இல்லையா? இப்போ இன்னொரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்க போது, அங்கே மத்தேயு 18:20 சொல்லும் போது, என் நாமத்தினாலே எங்கே 2-3 ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்திருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம எல்லாரும் சேர்ந்து கூடுகிற இந்த இடமும் என்னவாகிறது? ஆலயமா ஆகிவிடுகிறது. ஃபஸ்ட்டு நமக்குள்ள தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள அவர் வாசம் பண்ணாரு, அவன் ஆலயமா இருக்கிறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா மாறிட்டோம். ஒரு குழுவா மாறும்போது அது என்னவாகுது? அங்கே தேவன் என்ன பண்றாரா? நீங்க ஆமா, நான் இருப்பேன்னு சொல்றாரா, இருக்கிறேன்னு சொல்றாரா? இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் கூடும்போது அவர் வந்துடுறாரு. நீங்கள் 2 பேர் கூடும்போது அவர் அங்கே வந்துடுறாரு. உங்களுக்கு அதை சொல்ற, நான் இருக்கிறேன், நீங்கள் வாங்கப்பான்னு கூப்பிடுங்க, நல்ல விஷயம். வாங்கப்பா, எங்கள் மத்தியில் தங்குங்கப்பா, எங்கள் மத்தியில் உலாவுங்கப்பா, தொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்க, அது நல்ல விஷயம், அது கேட்குற தப்பு கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், ஆல்ரெடி நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அவர் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் குழுவாக இருக்கிற அந்த இடத்துலையும் அவர் வாசம் பண்ணி உங்கள் நடுவிலே ஒரு உலாவுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கவனிச்சுக்கங்க. அந்த ஆலயம் தேவன் வாசம் பண்ணாரு, அந்த ஆலயம் அங்கிட்டு இங்கிட்டு நகலுமான்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு எருசலேமில் இருந்தது, நாளைக்கு அது பெச்சாயுதா போயிட்டு, நாளான்னைக்கு அது எரியோவுக்கு போயிடுச்சு, அடுத்து அப்படின்னு அது கலிலேயா போயிடுச்சு. அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது என்ன ஆகுது? எருசலேமில் மட்டும்தான் இருந்துச்சு, எருசலேமில் மட்டும்தான் இருந்தது. எருசலேமில் தேவன் வாசம் பண்ணார். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. இந்த ஆலயம் உலாவுகிற ஆலயமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், உலாவுகிற ஆலயமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் நம்முடைய இருதயத்திலையும், நல்லா பாருங்கள் தம்பிமார்களா, எல்லாரும் என்னை கவனிங்க, அவர் நம்மளுடைய இருதய, தங்கச்சி எல்லாரும் என்னை கவனிங்க பார்ப்போம். அவர் வார்த்தை சொல்லுது, அவர் நம்முடைய இருதயத்திலையும் சமீபமாய் என்ன பண்ணுறாரா, இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்திலையும் சமீபமாக, ரொம்ப கிட்ட. ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? நமக்கு உள்ள இருக்குது, நமக்கு உள்ள இருக்குது. அப்போ அது அந்த வார்த்தை சொல்லுது, அதிலும் சமீபமா, அதிலும் சமீபமா, எவ்வளவு ஆழமா, எவ்வளவு தேவன் உங்களுக்குள்ள உள்ள ரொம்ப டீப்பா எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்றாரு? நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க நான் பேசுகிறது கவனமாக பேசணும். ஒவ்வொரு காரியங்களை செயல்கிறதும் கவனமாக செய்யணும். ஒவ்வொரு செய்கையிலையும் சரி, பேச்சிலும் சரி, பார்வையிலையும் சரி, நடக்கையிலையும் சரி, நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நான் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியிருக்குது. அவர் நம்ம இருதயத்தில் சமீபமாக இருக்கிறாரா? இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் அருமையான மகனுக்கு, மகளுக்கு மணவாளனை தேடுகிறீங்க. எப்படி?
அங்கேருந்து என்ன எப்படி இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருப்பான், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு வச்சுட்டு பீடியை குடிச்சிக்கிட்டு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கவனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? இல்லை ரோட்டில் நின்று குடிச்சிட்டு சண்டையை போட்டு மல்லு கட்டி உருண்டு வர்றவனுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? அல்லது 10 பெண்களுடைய நம்பரை வச்சுக்கிட்டு அங்கங்கே பேசிக்கிட்டு அங்கங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுப்பீங்களா? மாட்டிங்களே. அதே போல் உங்களுடைய மகனுக்கு வாயாடி பிள்ளை பயங்கரமாக சண்டை சண்டை சண்டை, வீட்டில் அப்பா அம்மா கூட சண்டை, அண்ணன் தம்பிகள் கூட சண்டை, பயங்கர சண்டை, எடுத்தெறிஞ்சு பேசுகிற ஒரு பரவாயில்லையே ஆள் நல்லா அழகாக இருக்காளப்பா, நம்ம பையலுக்கு கட்டி வச்சா நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சி கட்டி வைப்பீங்க. தடி இவன் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடவே கூடாது. வந்தால் குடும்பத்தை என்ன பண்ணிடுவா, 2 ஆக்கிடுவா. குடும்பத்தை 2 ஆக்கிடுவா. இல்லை ரொம்ப அழகாக இருக்கா, ஐயோ அழகெல்லாம் வேண்டாம், அழகு வேண்டாம். சரி, அவள் நல்ல அழகான பிள்ளைப்பா, நல்லா படிச்சிருக்கா, ஆனால் என்ன ஒரு 4-5 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவளுக்கு, அவங்க கூட சேர்ந்து அவள் ஊர் சுற்றுவா, அங்கங்கே என்ன பண்ணுவா, சினிமாவுக்கு போவா. ஆமாம், நைட்டில் தான் வருவா, அது யாராவது ஒருத்தர் பைக்கில் கொண்டு வந்து விட்டு போவான் அப்படின்னு சொன்னால், அப்படியா நல்ல பிள்ளை தான்ப்பா, நம்ம பையனுக்கு கட்டி வைப்போம் அப்படின்னு நீங்கள் கட்டி வைப்பீங்க மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அழகாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் வசதியாக இருக்கட்டும், நல்லா படிச்சிருக்கட்டும், ஆனால் என்னுடைய குமாரனுக்கு கற்பு உள்ளவளை ஒழுக்கம் உள்ளவளை தான் நான் கட்டி வைப்பேன்னு மனுஷர்களாகிய நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வைத்திருக்கிறது போல, என் மகளுக்கு நல்ல மணமகனை, நல்ல குணசாலியான மணமகனை என் மகளுக்கு கட்டி வைக்கணும். அவன் தான் அவளை காப்பாற்றுவான். அவன் திடமா இருக்கான், அவன் எப்படி இருக்கான், படித்து பணக்காரனாக இருக்கான், அது தேவையில்லை. வைத்து கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக குடிக்கிறாளா, நிம்மதியாக வாழ்கிறாளா, சந்தோஷமாக இருக்கிறாளா, அது போதும் அப்படின்னு பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீங்களே. அப்படி இருக்கும்போது தேவன் தம்முடைய குமாரனுக்கு எப்படிப்பட்ட மனவாட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்? யோசிச்சு பாருங்க பாப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று வசனம் சொல்லுது இல்லையா? அவருக்கு அவர் எப்படிப்பட்ட மனவாட்டியாக என்ன பண்ணார்? பிதா ஒருவனை, அங்க வசனத்தை நீங்க கவனிக்கணும், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் எவனும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. பிதா செலக்ட் பண்றாரு, இவன் தான் அவனுடைய சாயலுக்கு, அவருடைய வலது பார்சத்தில் அமருகிறதுக்கு தகுதியானவன் இவன் தான், தகுதியானவள் இவதான் அப்படின்னு சொல்லி பிதா யார் யார் பேரை டிக் பண்றாரோ அவங்க மாத்திரம்தான் அவர்கிட்ட வர முடியும். அப்ப நான் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் யாருக்கு தெரியாம, என் மனைவிக்கு தெரியாம, அல்லது நான் என் கணவனுக்கு தெரியாம, அல்லது நான் என் பிள்ளைகளுக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிடலாம். ஆனா தேவனுக்கு தெரியாம எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் என் இருதயத்தை கலட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக இருக்காங்க, அப்போ தான் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போய் நான் பாவம் செய்ய முடியுமா? முடியாது. இருதயத்தை தனியாக கலட்டி வச்சுட்டு பாவம் செய்ய முடியாது. டெய்லி எங்கெங்கே போகிறீங்க, அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போகிறீங்க, திரும்ப எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த இருதயத்தை கலட்டி என்ன பண்ணிட்டு வரேன், அந்த இதில் ஃப்ரீசரில் வச்சுட்டு வரேன். எங்கே போகிறீங்க? பாவம் பண்ண போகிறேன் அப்படின்னு எவனா சொல்ல முடியுமா? முடியாது. எப்படி இருதயத்தை ஒரு மனிதன் பிரிய முடியாதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீங்க நான் தேவனை விட்டு பிரியவே முடியாது. தேவனை நம்ம விட்டு பிரியவே மாட்டார், அவர் நம்ம கூட தான் இருப்பார். வசனம் சொல்லுது, நீங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாது இருங்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆமாம். எந்த காரியம் ஒரு வார்த்தை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசினாலும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? துக்கப்படுறாரு. அல்லது தவறான நடவடிக்கை, அது நல்ல நடவடிக்கையோ கெட்ட நடவடிக்கையோ, அது என்னையே சந்தோஷப்படுத்தலாம், ஆனால் அது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? துக்கப்படுகிறாரு. என்னுடைய வேலையில், என்னுடைய காரியங்களில் நான் களவாக எதை எடுத்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? துக்கப்படுறாரு. எதுனாலும் சரி.
அப்போ அவர் என்னை எப்படி செலக்ட் பண்ணுவார்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நீங்கள், வசனம் சொல்லுது, கரைதிரையற்ற பரிசுத்தவாட்டிகளாக, கற்புள்ள கன்னிகைகளாக தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. புத்தியுள்ள கன்னிகைகளாக எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்ல அழகான மனவாட்டி அப்படிலாம் அவர் கேட்கல. அப்படி கேட்கல. அவர் கேட்கறது என்னன்னா, தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 பேர் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று எஸ்தர் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி ஒரு மகாராணி ஒருத்தி இருக்கிறார். அவ அந்த அரசனுக்கு என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. எஸ்தருக்கு முன்னாடி ராஜாத்தியா இருந்தவா என்ன பண்ணலை? ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலை. ராஜாவை மீறி நடக்கிறா. அவ தூக்கி எறியப்பட்டா. அடிமையாக இருந்த அந்த எஸ்தர் அங்கே ராஜாவினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, அது மாத்திரம் அல்ல, அவனுக்கு வளர்ப்பு தகப்பனாக இருந்த மொர்தெகாயினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவள் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டா. அங்கே ராஜாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியையும் அவள் பெற்றுக்கிட்டா. ராஜ்யமே அவளுடைய கைக்குள்ளே வந்தது. அதுபோல் அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்களுடைய வளர்ப்பு தகப்பனாகிய உங்கள் ஸ்தல போதகர், உங்களுடைய தலைமை போதகர், உங்களுடைய போதகர்களுடைய சொல்லு, அவருடைய வாயிலிருந்து வருகிற ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடக்கும்போது, அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வாசிக்கிற வேதாகமத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தை எப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுதோ அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க தேவன் உங்களை நம்முடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார வைத்திருவார். அல்லேலூயா. சகல அதிகாரங்களையும் அவர் கொடுத்து விடுகிறவராய் காணப்படுகிறார். வசனம் அப்படிதானே சொல்லுது. அது எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரா? ஆமாம், அவனுக்கு கொடுத்துருந்தார், மனவாட்டிக்கு கொடுத்துருந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆதியில் தேவன் ஆதாமை ஏவாளையும் படைக்கும் போது அவளை நீ அவனுக்கு கீழே இருக்கெல்லாம் படைக்கவே இல்லை, சமமாக தான் படைச்சேன். அவளை சமமாக தான் உட்கார வச்சார். ஆனால் அவள் பாவம் பண்ணனால தான் வசனம் சொல்லுது, நீ அவளை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு வசனம். அதுக்கு பிறகுதான் ஆண் பெண்ணை ஆளக்கூடிய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே கொடுக்குறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இருவரையும் சமமாக தான் வச்சிருந்தார். அதே போல் யோவான் புஸ்தகமும் அதான் சொல்லுது, தேவன் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நீங்களும் இருப்பீங்க, தேவனைப் போலவே இருப்பீங்க, தேவனுடைய சாயலாகவே, தேவனுடைய அதிகாரம் உடையவர்களாக, அவருக்கு ஈக்குவலாக, அவருக்கு ஒப்பாக இருப்பீங்க, இருப்போம். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு பாக்கியம்! இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாருக்கும் வேணும். அல்லேலூயா. கொஞ்சம் கண்களை மூடி நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது? நான் மனவாட்டிங்கிறதே மறந்துருந்தனே, நான் அவருடையவள்ங்கிறதே மறந்துருந்தனே. அநேக வேளையில் உலகத்துக்கு பின்பாக, அநேக வேளையில் எனக்கு எதிரான, சபைக்கு எதிரான, என்னுடைய ஆத்மாவுக்கு எதிரான காரியங்களையே செய்து கொண்டே இருக்கிறேனே. ஒப்பு கொடுங்க பாப்பா. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா. முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டு நீர் எனக்காக பலியானி, நீர் எனக்காக பலியானி, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மே மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மே மனம். நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க, கொண்டு வந்த நம்முடைய ஊழியக்காரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்போ அப்புறம் கிளம்புறாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்கட்டும். கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, விசேஷமாக